டு மை சேனல். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் மேக்கப் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சோனியா அப்படிங்கிறவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மிரட்டிட்டாங்க சொல்ல போனால், எப்போக்கா அந்த வீடியோ போடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ. தேங்க்யூ சோனியா ஃபார் சஜஸ்டிங் திஸ் வீடியோ. ஸோ நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து ஆல்ரெடி வந்து நான் கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ்லாம் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். ட்ராவல் அப்போ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாமல் போங்க. பட் அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். பட் எக்காரணத்தை கொண்டும் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை வந்து ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் வந்து ப்ரோஸை வந்து நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ப்ரோஸ்க்கு வந்து இந்த பிளாக் கலர் அண்ட் அந்த ப்ரௌன் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த ப்ரௌனை வச்சு நான் அவுட்டர் கார்னருக்கும் இந்த பிளாக் வந்து இன்னருக்கும் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ப்ரோ கிட் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. இதிலே வந்து மிரரும் இருக்குது. ஸோ ட்ராவல் மேக்கப்பில் இதை விட நம்மளுக்கு வந்து வேறு என்ன வேணும்? ஸோ எந்தளவுக்கு வந்து மினிமலாக லைட்டாக ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேமராவுக்கு வந்து நீங்கள் டார்க்காக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் நேரில் வந்து பார்க்கும்போது ஏதோ கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமலாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேச்சுரலாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ வெளியில் தான் அதிகமாக இருப்போம். ஸோ மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது வியாடாக தெரியக்கூடாது. அந்தளவுக்கு வந்து மினிமலாக வந்து உங்கள் ப்ரோஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் பேக்லேயே ஸ்பூலி இருக்கும். அதை வச்சு நான் இந்த ஐப்ரோஸையும் வந்து கோம் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ பேஸ் ஷேடாக வந்து எனக்கு ஐஷேடோக்கு வந்து நான் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரெவல்யூஷனில் ரீலோடட் பேலட் அப்படின்றது. இது ஆஃபரில் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அண்ட் இது வந்து டபுள் அது மாதிரிலாம் கிடைக்கும். ரீலோடர்லேயே டபுள் இது இருக்கும். ஆஃபரில் 999 நீங்கள் வாங்கலாம் 2 பேலட்டே. ஸோ அந்த மாவே கலர் இருக்குது தெரியுமா? அது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குல்ல. ஸோ அந்த இதை வந்து நான் என்னோடய ப்ரோ இல்லை என்னோடய ஐலிட்ஸ்க்கு வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இது அந்தளவுக்கு வந்து பிக்மெண்டடாக இல்லை. ஸோ வந்து எப்படியாவது வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து என்னோடய ஐலிட்டை வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அந்த ஒரு ப்ரௌன் ஷேடை வச்சு எந்த அளவுக்கு இன்டென்ஸாக கொடுக்க முடியுமோ இன்டென்ஸாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ் கலரும் என்னோடய அந்த ஐஷேடோவும் வந்து ஒரே மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் இருக்குது தெரியுமா? அதை வச்சு நான் ஒரு ஸ்மோக்கி ஐஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். அவுட்டர் கார்னரில் வந்து அந்த பிளாக்கை வச்சு நான் வந்து எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ண முடியுமோ பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ வந்து பாதியாக நான் விட போகிறது கிடையாது. நான் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ தட் அந்த மாவே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ என்னோடய லெஃப்ட் சைட் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிளெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஃபைனல் ஐஷேடோ லுக். ஸோ நான் வந்து மேபலைன் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 40 கேரமல். அதை எடுத்து என்னோட அந்த அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பிளமிஷஸ் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்டென்ஸாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியம் கவரேஜ் இருக்கும். ஸோ எனக்கு இந்த கன்சீலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் கிடையாது. பட் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு 2-3 இருக்குது. 2 சீக்ஸுமே 2-3 இருக்குது. ஸோ அதனால் அந்தந்த இடத்துல மட்டும் நான் வச்சுட்டு லிப்ஸ் கிட்ட வந்து லைட்டாக வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பிளெண்டரை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள், டக்குன்னு பிளெண்ட் ஆயிரும். இதனால தான் எனக்கு இந்த கன்சீலர் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ட்ரை கொடுக்கலன்னா ப்ளீஸ் மேபலைன் கன்சீலருக்கு வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. அண்ட் இது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு கன்சீலரே போதும். ஸோ நல்ல ஒரு கவரேஜ் வந்து எனக்கு கொடுத்துருந்தது. கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நான் லாக்மியோட அப்சல்யூட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப செம்ம வேறு லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ப்ரைமரும் இது தான். எனக்கு அப்சல்யூட் ஃபேவரேட்டான ப்ரைமரும் வந்துட்டு இது தான். ஸோ அதை வந்து நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் மேபலைன் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் 128. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரைமர் இருக்கிற இடத்துல வந்து கிளாஸியாகவும் மித்த இடத்துல வந்து மேட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ரைமர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேட்டிஃபை மட்டும் பண்ணாத ஓப்பன் போர்ஸை, பட் ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நீங்கள் அதை ஃபுல் ஃபேஸ்க்கு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷனை வந்து எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலையும் நான் வந்து வச்சுக்க போகிறேன். லைட்டாக மட்டும், ரொம்பலாம் இல்லை. ஸோ என்னோடய நெக்லையும் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் வந்து ஃபேஸ் தனியாக நெக் தனியாக வியாடாக தெரியாது. ரொம்ப மினிமமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ட்ராவல் அப்போ உங்களுக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். அந்த டேன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் பிரியராக இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. இந்த ஃபேஸ்க்கும் இந்த சைடு ஃபேஸ்க்கும் அந்த சைடுக்கு வந்து நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 hours வரைக்கும் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும்.
ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் இந்த NYBேல ஐலைனரை வந்து இந்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா NYBேயோட ஐலைனர் தான். ஸோ அதை வச்சு நான் விங்டு லைனரை வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து பிளெண்ட் ஐலைனரை தான் நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் நான் காஜல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் வந்து ட்ராவல் அப்போ தூசி வரும். இதை வந்து நம்மளே அறியாமல் வந்து நம்ம கண்ணை கசக்கிடுவோம் இல்லையா? ப்ளஸ் வந்து ஸ்மெஜ் ஆயிரும் காஜல்லாம். ஸோ ட்ராவல் அப்போ வந்து நான் காஜல் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதனால் வந்து நல்லா திக் கோட்டாக வந்து ஐலைனர் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கடுத்து ஏதோ கர்லர்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறதா அது என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரில. அதனால் வந்து நான் சும்மா வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்கில் காட்டணுமே அப்படின்னு காட்டினேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து நான் blueheaven மஸ்காரா வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு நல்ல ஒரு மஸ்காரா, ஒரு டீசென்ட் மஸ்காரா. 125 ருபீஸ்க்கு நான் சைடில் திரும்பி காமிக்கிறேன். என்னோடய லேஷ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கும், நல்லா டிஃபைன்டாக வந்து காட்டும். எனக்கு அந்த வாண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து பர்பிளோட அந்த காம்பேக்டை வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல காம்பேக்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லிப்பை வந்து நான் லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் க்ரஷ். ஸோ இதை வந்து என்னோடய ஃபுல் லிப்ஸ்க்கும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன் நான் வந்து மாவே கலர் போகாமல் நான் பிங்க் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணுற ஷேடு வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து செட்டில் ஆகிட்டு ஒரு மாவே கலருக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து ட்ராவல் அப்போ எனக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கும் சரி, அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி நான் ரொம்ப நேரம் இருக்கும் அந்த லிப்ஸ்டிக் அழிஞ்சாலும் நீங்கள் ஆயில் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி ஒரு டிண்ட் இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். எனக்கு கலர்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் மாவே கலர் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த லாரியலோட லிக்விட் லிப்ஸ்டிக் ஐ சூஸ் அப்படிங்கிறது தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சே நான் வந்து ப்ளஷ்ஷாகவும் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு பிளெண்டரை வச்சு நான் வந்து நல்லா வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ப்ளஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லையா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் பேலட் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப லைட்டாக என்னோடய நோஸில் அண்ட் என்னோடய சீக் போனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹைலைட்டர் ட்ராவல் அப்போ வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கணுன்றதுனால ஹைலைட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா வெறும் கன்சீலர் அண்ட் இந்த ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு சூப்பர்பான ஒரு என்டையர் லுக் வந்து இதை வச்சே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஹைலைட்டரை வந்து நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு மாவே கலர் லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி லிப் லைனரில் வந்து நியூட் சாக்லேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணி நான் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிடுறேன் அந்த லிப்ஸ்டிக்கை. ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய ஹேரும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நேர்வகடை எடுத்து 2 பக்கம் பஃப் எடுத்து நான் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கேன். நீங்கள் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீ ஹேர் விடலாம், பூனி போட்டுக்கலாம். இந்த லுக்குக்கு வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய காஸ்ட்யூமை வந்து நான் இப்போ காமிச்சிடுறேன். ட்ராவல் அப்போ நான் என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸாக இருந்தனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ப்ரௌன் பெல்ட் வந்து நான் அதோட மேட்ச் பண்ணி நான் பெல்ட் போட்டுட்டேன். அந்த ஒரு கோல்டன் கலர் இந்த வாட்ச் கோல்டு ப்ரௌன் கலந்த ஒரு ஸ்ட்ராப், மெட்டாலிக் ஸ்ட்ராப் உள்ள வாட்ச் வந்து நான் வந்து போட்டுட்டேன். ஸோ என்னோடய ஃபைனல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ நான் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் தலையை கோம் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேர் தான். நான் வீடியோக்காண்டி இந்த மாதிரி தலை சீவி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். நான் வந்து இது கூட வந்து நான் பேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ட்ராவல் அப்போ எப்பயுமே பேக் இருக்கும் இல்லையா நம்மகிட்ட. ஸோ என்னோடய பின்னாடி ஹேர் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், அந்த கிளிப் போட்டிருக்கதே தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு ஸ்லிங் பேக் வந்து இந்த காஸ்ட்யூம்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் பேக் பேக் வந்து நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ஹேர் வேறு மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.